இப்ப நீங்க பங்கு முதலீடே பண்ணாம பேங்க் எஃப்டிலயோ பாண்ட்லயோ உங்க பணத்தை வச்சிருந்தீங்கன்னு வச்சு, அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க பொருளாதாரத்துல பார்ட்டிசிபேட் பண்றீங்க ரொம்ப குறைவா. உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அவனை இன்னும் வேகமா பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதா அந்த வங்கிகளுடைய பங்கு அல்லது அந்த கார்ப்பரேட் பாண்ட் இஷ்யூனுடைய பங்கு. அதாவது உங்ககிட்ட கடனை வாங்கி இன்னொருத்தர்கிட்ட கடன் கொடுத்து அவனை வேகமா வளர உதவி செய்யறது தான் நீங்க செய்யக்கூடிய அடிப்படை செயல். இப்ப யாருக்கு இறுதியில வளர்ச்சிக்கு அந்த பணம் போச்சோ அவன் வளர்ந்தானா அவனுக்கு அதிக பலன் கிடைக்கும், உங்களுக்கு அளவான பலன் தான் கிடைக்கும். இப்போ உங்க பணம் மறைமுகமாக பொருளாதாரத்திற்கு பயன்படுகிறது, பொருளாதார வளர்ச்சியில் யாருக்கோ பயனை அள்ளி கொடுக்கிறதுனாக்கா அது ஏன் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற கேள்விதான் உங்களை ஈக்விட்டிக்கு கொண்டு வருது.